அக்கா இருந்து இப்படி இருக்கு. இப்ப போய் நான் முதலமைச்சரா நான் பதவி வைக்க முடியாது. அதிமுகவுல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க சசிகலா. அவங்க நேற்றைய தினம் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செஞ்சு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா அறிவிச்சாங்க. அதற்கான கொடியையும் அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. திரு பழனிசாமி அவர்களை துரோகத்தினுடைய அடையாளம் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. பெங்களூரு சிறையில இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த சசிகலாவை பெங்களூரு டு சென்னை மிகப்பெரிய ரோடு ஷோ செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்தாரு டிடிவி தினகரன் அவர்கள். ரோடு ஷோனா இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கூட தெரியற அளவுக்கு அந்த நிகழ்வு இருந்தது. சசிகலா அவர்கள் வந்த உடனே அதிமுகவுல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படி ஒரு எந்த விதமான நிகழ்வும் நடக்கல. நீண்ட காலம் அமைதியாவே இருந்தாங்க சசிகலா அவர்கள். மாநிலங்களவை தேர்தல் நெருங்க போற இந்த நேரத்துல டிடிவி தினகரன் பாஜக அதிமுக கூட்டணியோடவே போயிட்டு கூட்டணி வச்சுட்டாப்புல. சசிகலாவுடைய இந்த புதிய கட்சியுடைய அறிவிப்பு மாநாடு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் புதிய தலைவலியை உண்டு பண்ணி இருக்குதுன்னு சொன்னாக்கா அது மிகையாகாது. ஏன்னா போன எலெக்ஷன்லயே வெறும் 5000 வாக்கு 10,000 வாக்கு வித்தியாசத்துல நிறைய இடத்துல அதிமுக திமுக கிட்ட தோத்ததை நாம பார்த்தோம். எனவே இப்ப நடக்க போற எலெக்ஷனுக்கு கொஞ்சம் வாக்குகளை சசிகலா அவர்கள் பிரிச்சா கூட பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும்.